பார்க்கலையா? சார், கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சா? பாத்தீங்களா? பார்க்கல சார். பார்க்கலையா? அம்மா, கண்ணு தெரியாம ப்ளூ டி-ஷர்ட் போட்டு ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சா? இல்லைங்க, பார்க்கலீங்க. பார்க்கலையா? ஃபிகர் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏதோ வழி தெரியாம தவிச்சிட்டுங்கன்னு நினைக்கிறேன். வழி காமிச்சிருவோம். சரி, நான் போய் பேசி பார்த்துட்டு வரேன். மாப்பிள்ள பார்த்து பேசுறா, சொதப்பிராத. நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. அம்மா, கண்ணு தெரியாம ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சா? நீங்க பாத்தீங்களா? இல்லைங்களா, பார்க்கலையா? யாரு? யாருமா நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் ஃப்ரெண்டு நோட்டு வாங்க போனா. எங்க? அவனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதிர்கடையில தான். எழுத்த கடையிலையா? அங்க யாரையும் காணோமேம்மா? ஐயோ, காணுமா? எப்படி வீட்டுக்கு போவேன்னு தெரியலையே. ஏன், உனக்கு வழி தெரியாதா? இல்ல சார், எனக்கு கண்ணு தெரியாது. அப்படியே திருப்பிட்டு அந்த பக்கமா போங்க. கண்ணு தெரியாதா? வீடு அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். நம்பர் 20 மகாலிங்கபுரம் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். அவ்வளவு தூரத்துல நான் வந்திருக்க? ஆமா சார். சரி வா, ஆட்டோல கொண்டு விட்டுறேன். இல்ல சார், வேண்டாம். அட பயப்படாதம்மா, காசு இல்லைன்னா வீட்டுல வந்து வாங்கிக்கிறேன். வா. அட வாமா, நீ வேற. பாத்து இருமா, உள்ள பாத்து. நல்லா தள்ளி உட்காந்துக்கம்மா. உங்களுக்கு அந்த வழி தெரியும்ல? தெரியும், பக்கம்தாம்மா. சரி, பயப்படாதம்மா, பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். ஹலோ மிஸ்டர் ராமச்சந்திரன். சொல்லுங்க மேடம். மது கிடைச்சாளா? மேடம், கிடைக்கல மேடம். என்ன ஆச்சு? தேடிட்டு இருக்கேன். வாமா, வீடு வந்து இறங்குமா. வாமா, பார்த்து இறங்க. வா, மெதுவா. இந்த பக்கம். வாமா. பார்த்துமா, படி இருக்கு. வாமா, ஏறுமா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? வீடுதாம்மா, உங்க வீடுதான். ஏறுமா. இல்ல சொல்றல, ஏறுமா. ஏறுமா. எங்க வீடு இல்ல. ஏய், ஏறுமா. ஏறுல, உன் வீடு தான். ஏறு. ஏய், புடுறா. என்ன விடுங்க. உன் வீடு தான். வா உள்ள. ஏய், உள்ள போறியா இல்லையா? வாங்கறல. ஏய், வாங்க உள்ள. யாராவது காப்பாத்துங்க.
ஓடுறா பாடுறா. எங்க போயிட போறா? கண்ணு தெரியாத, எங்க ஓடினாலும் பிடிச்சிருவோம். யாராவது இருக்கீங்களா? என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. Please, என்னை காப்பாத்துங்க. நீ இங்கே இருமா, தைரியமா இரு. யாருமா நீ? என் பேரு மதுமிதா. என் ஃப்ரெண்ட கடைக்கு போலான்னு கூட்டிட்டு வந்தா, நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டா. உனக்கு கண்ணு தெரியாதா? தெரியாது. இவங்க கிட்ட எப்படி மாட்டின? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு சொல்லிட்டு என்ன தனியா கூட்டிட்டு வந்து என்கிட்ட தப்பா நடக்க. என்ன காப்பாத்துங்க. அழாதம்மா, அழாத. உங்க வீடு எங்க இருக்கு? மகாலிங்கபுரத்துல இருக்கு. முதல் தெரு நம்பர் 20. எப்படியாவது வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. நான் கூட்டிட்டு போய் விடுறேன். அழாதம்மா, பயப்படாத. வா வா போலாம். இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கே, உனக்கு உண்மையிலேயே தைரியம் தாம்மா. இவ்வளவு தூரம்னு எனக்கு தெரியலக்கா. என் ஃப்ரெண்டு பேசிக்கிட்டே கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா இந்நேரம் என் நிலைமை என்ன இருக்குன்னே தெரியல. ரொம்ப நன்றிக்கா. சரி, நீ வந்தது உங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாதுக்கா. எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. எங்க அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு சின்ன கஷ்டனாலும் அவங்களால தாங்கிக்க முடியாது. எனக்கு 2 கண்ணு இல்லைன்னாலும் எங்க அம்மாவே எனக்கு கண்ணா இருக்காங்கக்கா. நான் சாமியை கும்பிடுறது இல்ல, எங்க அம்மாவை தான் சாமியை கும்பிடுறேன். இந்த அளவுக்கு உங்க அம்மா உன் மேல பாசம் வச்சிருக்கும் போது நீ எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே உங்க வீட்டுல இருக்கிறவங்கள தவிர வேற யார் கூப்பிட்டாலும் நீ வெளியில வரக்கூடாது. என்ன? சரிக்கா. அழாத. நடந்தது எங்க வீட்டுல சொல்லிடாதீங்கக்கா. சொல்ல மாட்டேன். நிறுத்துங்க, நிறுத்துங்க. வீடு வந்துருச்சா? நம்பர் 20 தானேம்மா உங்க வீடு? வா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குக்கா. ஹலோ மேடம். இதோ வந்துடுறேன் மேடம். வர வழியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன் மேடம். மது, எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன். நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். நீ பார்த்து உள்ளே போயிடுறியா? என்னக்கா இவ்வளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராமல் போறீங்க? எங்கள் அம்மா ஒரு தடவை வந்து பாருங்கக்கா. ஆஃபீஸ்லேருந்து அர்ஜென்ட்டாக ஃபோன் வந்துருச்சுமா. எனக்கு தான் உன் வீடு தெரிஞ்சிருச்சுல்ல, நான் அடிக்கடி வந்து உன்னை பார்க்குறேன். சரிக்கா, உங்கள் மொபைல் நம்பராவது கொடுங்கக்கா. 99412888465465. சரிக்கா. நான் வேணா எழுதி தரட்டுமா? இல்லக்கா, நான் மைண்ட்ல வச்சுக்குவேன். எனக்கு ஞாபகம் இருக்கும்க்கா. சரி, ஜாக்கிரதையா போ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாத. சரியா? சரிக்கா. ஜாக்கிரதையா உள்ள போயிடு. ஓகே, சீக்கிரம். தேங்க்ஸ்க்கா. பாய். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. பாட்டி. மது, எங்கம்மா போன? பாட்டி, ரகு கடைக்கு கூட்டிட்டு போனா. ஐயோ, என்கிட்ட சொல்லிட்டு போக கூடாதா? இவ்வளவு நேரம் இங்க தானே உட்கார்ந்துருந்தேன். உன்னை காணோன்னு எல்லாரும் துடியா துடிச்சிட்டோம். எங்களை விடு. உங்க அம்மா உன்னை தேடிக்கிட்டு பிரம்ம முடிச்ச மாதிரி ஓடி இருக்கிறம்மா. சரி சரி, வா வா வச்சலா.
என்னம்மா? மது வந்துட்டாமா மது கிடைச்சிட்டா? எங்க போனா? மது என்னமாச்சு? எங்க போன? அம்மா ரகு கடைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனா என்ன நடு ரோட்லயே விட்டுட்டு வந்துட்டான். என்னம்மா அது? உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மா கிட்ட கேட்க வேண்டியதானே? இனிமே எங்கேயும் தனியா போகாத. உனக்கு எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு. உனக்கு எது வேணும்னாலும் செய்ய நான் இருக்கேன். சாரிம்மா. உனக்கு ஒன்னும் ஆகலையம்மா? இல்லம்மா, ஒரு அக்கா என்ன பத்திரமா ஆட்டோல கூட்டிட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க. யார் அது? வீட்டுல கொஞ்ச நேரம் இருக்க சொல்லிருக்கலாமே. நேர்ல பார்த்து நானே ஒரு நன்றியை சொல்லிருப்பேன்லம்மா. நான் இருக்க சொன்னேம்மா. அவங்க தான் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டாங்க. இது பாரு, இனிமே தயவு செஞ்சு தனியா எங்கேயும் போயிடாத. உன்னை காணும்னு சொல்லி நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அம்மா உயிரோட இருக்க மாட்டேம்மா. இல்லம்மா, இனிமே நான் தனியா எங்கேயும் போக மாட்டேன். என்ன மன்னிச்சிருமா. மிஸ்டர் ராமச்சந்திரன், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐம் சாரி மேடம். லோகு 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 லோக் வா சூர்யா வா. என்ன அவசரமா வர சொல்லியிருந்தா? ஒரு அனாமத்தான இடம் வந்திருக்கு. வேல்யூவே 7-8 கோடி போகும். ஒரு கிழவன் கிழவி 2 பேர் தான் இருக்காங்க. புரியல. அண்ணாம் தன்ன இடம்னா? அட அனாமத்தான இடம்னா புள்ள குட்டி எதுவும் இல்லாததான் அனாமத்தான இடம். சாக வேண்டிய வயசுல இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு எதுக்கு அவ்வளவு சொத்து? அதுக்காக போட்டு தொழிலாங்கறியா? ஐயோ, அந்த பாவம் நமக்கு எதுக்கு? நம்ம பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துரு, அவ்வளவுதான். இது மட்டும் பாவம் இல்லையா? லோகு, பணம் சம்பாதிக்கணும் தான். ஆனா ஏமாத்தி சம்பாதிக்கிறவங்க கிட்ட இருந்து சம்பாதிக்கணும். வயசானவங்களை ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது. இப்படி தத்துவம் எல்லாம் பேசுனா வாழ முடியாது சூர்யா. வாழ்க்கையே ஒரு தத்துவம் தானே லோகு. விடு, உனக்கு இதெல்லாம் எப்படியும் புரியாது. எனக்கு அவசரமா ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும். சரி, ஓகே, இரு வரேன். நல்ல நோட்டா கொடு, கள்ள நோட்டா கொடுத்துரு. நீ ஒரு மாதிரி இருக்க. எங்க அப்பாட்ட பணம் கேட்டேன், இல்லன்ட்டாரு. விடு விடு விடு. அப்பன் சுத்த எல்லாம் சுத்தம் பிள்ளைக்குதான். உங்க அப்பனுக்கு இன்னும் நேரம் வரல, அவ்வளவுதான். சீக்கிரம் லோகு. இந்தா சூர்யா, 50,000 இருக்கு. வரேன். என்னப்பா நீ? நான் ஒரு 5,000 ரூபாய் கேட்டா இல்லன்ட்டேன்னு, சூர்யா வந்து 50,000 ரூபாய் கேட்டா என்ன ஏதுன்னு எதுவுமே கேட்காம தூக்கி கொடுத்து அனுப்புற. டேய், சூர்யா ஒரு பணங்காய்க்கிற மரண்டா. நாமெல்லாம் பணத்தை பணமா தான்டா பாக்குறோம். அவன் பணத்தை வெறும் பேப்பரா தான்டா பாக்குறான். போட போட, அதெல்லாம் உனக்கு தெரியாது, போட.